உண்மை. அப்போ கண்டிப்பா அந்த உண்மை ஜெயிக்கும். எஸ், யூ ரைட். நாளைக்கு அந்த உண்மை கோர்ட்ல ப்ரூவ் ஆகும். அப்போ உங்க புருஷனுக்கு ஆயுள் தண்டனையே கிடைக்கும். கருணை மனு அது இதுன்னு போட்டா கூட எப்படியும் வெளியே வர்றதுக்கு 15 வருஷத்துக்கு மேல ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க உங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணவே முடியும்ல. என்ன, பிறக்கிற குழந்தை உங்களை அப்பா அம்மானு கூப்பிடாது, தாத்தா பாட்டின்னு தான் கூப்பிடும். இல்லையா மகா மேடம்? எங்க வீட்டுல யாருங்க? வீட்டு முன்னாடி நிக்கிற கார் யாருதுங்க? என்னோடதான். தண்ணி லாரி போறதுக்கு வழி இல்ல, கார் எடுத்து ஓரமா விடுங்க. எடுக்கிறேன். ஓகே மேடம். கொள்ளி வச்சவங்க காரியத்துக்கு வரணும்னு மரியாதைக்கு கூப்பிட வந்தேன். குடும்பத்தோட வந்துருங்க. அப்படி வர முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு கோர்ட்ல எனக்கான தருணத்தில் நாம சந்திப்போம். வரட்டுமா? என்ன குட்டி மகா, அன்னைக்கு அந்த பேச்சு பேசுன, இன்னைக்கு சைலண்டா நிக்கிற? தலை இருக்கிறப்போ பால் ஆடக்கூடாதுல்ல. ஓ ஓ, அதான பார்த்தேன். பஞ்சு இதை விட கிரேட் பஞ்சு நாளைக்கு இருக்கு. எங்களுக்கான ஒரு நல்ல தருணத்துல அந்த பஞ்சை என் அக்கா நாளைக்கு கோர்ட்ல உனக்கு கொடுப்பாங்க. கான்ஃபிடன்ஸ். மகா, தூரத்துல ஒரு ரெட் கலர் காரு கிளம்பி போனதை நான் பார்த்தேன். அம்மா, அம்மா, அப்பா, அம்மா. என்னடி? என்ன மகா, அந்த காரை பஞ்சர் பண்ண பாலுவை புடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சுன்னு சொன்னால, அந்த பாலு தப்பிச்சிட்டானா. ஆக ஆதாரம்னு இருந்த ஒருத்தனும் ஓடிட்டான். என்னமோ செல்வத்தை வெளியில கூட்டிட்டு வருவேன்னு வீராப்பா சொல்லிட்டு போனாலே, இப்ப எப்படி கூட்டிட்டு வருவாளாம்? எந்த ஒரு காரியத்தையும் அவளால உருப்படியா பண்ணவே முடியாது. அப்படியே பண்ணாலும் அது விளங்கவே விளங்காது. ஏன்னா அவளோட ராசி அப்படி. ஊர் உலகத்துல வேற பொண்ணே இல்லாத மாதிரி கட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன்னு கட்டிக்கிட்டு கூட்டிட்டு வந்தான்ல, அந்த பாவத்துக்காக செல்வம் காலத்துக்கும் ஜெயிலே கிடக்க வேண்டியதான். அக்கா, இத பாருங்க, படிக்கிறேன் காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு இல்லாம ஏதாவது வேலைக்கு போற வழிய பாருங்க. அம்மா, உன் மருமக உன் புள்ளைய காப்பாத்தி கூட்டிட்டு வருவான்னு நம்பிக்கை எல்லாம் வைக்காத. இதுக்கப்புறம் நீ நம்புன அவளை, அவ்வளவுதான். இப்ப இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையோட நம்ம வீட்டுல இருக்கோம். நாளைக்கு என்ன வேணும்னாலும் நடக்கும். எங்க அப்படின்னா நம்ம பிள்ளைய காப்பாத்த முடியாதாங்க? வெண்ணிலா, உன் வாயில நல்ல வார்த்தை வராதா? மகா மேல இருக்கிற வெறுப்ப இப்படி நெருப்ப அள்ளி கொட்டுறிய. உன் தம்பி வெளியே வர்றதுக்கு ஒரு சின்ன துருப்பியாவது நகர்த்திருக்கியா? நீ என்னதான் பண்ணிருக்கிற சொல்லு. ஆனா மகா செல்வத்தை காப்பாத்தி வெளியே கொண்டு வரணும்னு பித்து புடிச்ச மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனா நீ அவ்வளவுதான் குத்தம் சொல்லிட்டு இருக்க. அப்பா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? செல்வம் கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டதுக்கு நானா காரணம்? அதுக்கெல்லாம் அந்த மகாராணி தானே காரணம். அவ உசுர கொடுத்தானே அதே தானே சொல்றீங்க. இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் அவதானே யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? அத யோசிக்கிறீங்களா? என் தம்பி சீக்கிரம் வரணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். மகாதான் காரணம்னு சொல்லாத. அந்த அஸ்வின் சதி வேலை பண்றான். நேருக்கு நேரா நின்னா சண்டை போடலாம், முதுக்கு பின்னால நின்னு சதி வேலை பண்ணா
அவளால என்ன பண்ண முடியும்? ஆனா இந்த மாதிரி அக்கிரமத்தெல்லாம் பண்ணிட்டு அவன் எப்படி நல்லா இருக்க முடியும்? அந்த அஸ்வின் என்ன கதியில போறான்னு மட்டும் பாரு. தயவு செஞ்சு உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? ஏங்க, நான் நம்ம செல்வத்தை இப்பவே பார்க்கணுங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. அவன் எப்படி இருக்கான்னு என் கண்ணால பார்த்தாதான் என் மனசாரும். வாங்க போலாம். எனக்கும் அண்ணனை பார்க்கணும் போல இருக்குப்பா. உங்க கூட நானும் வரேன்ப்பா. சரிம்மா, போலாம். என்ன போலான்னு சொல்றீங்க? அவ வீட்ல இருந்து மதியம் பாத்துக்கிட்டோம். ஏன் மதியம் நீ பாத்துக்கோ. ஏன் இந்த கேஸ்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதனால நான் ஸ்டேஷனுக்கு போய் தான் ஆகணும். நீ இன்னொரு நாள் போய் பாத்துக்கோ. கதிரு, இல்ல அண்ணி எனக்கு வெளியே நிறைய வேலை கொடுத்துருக்காங்க. நான் அது போய் பார்க்கணும். ஏய் வெண்ணிலா, பாலு தப்பிச்சு போயிட்டானே, உனக்கு யார் சொன்னது? ஆ, அது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரும்போது ஒரு கான்ஸ்டபிளோட நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டேன். அவருக்கு ஃபோன் பண்ணி தம்பி எப்படி இருக்கான்னு விசாரிக்கிறப்பதான் இந்த தகவலை சொன்னாரு. ஓஹோ, யாரோ சொன்னதை வச்சுதான் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கியா? டேய் கதிரு, மகாவுக்கு ஃபோன் பண்ணு. இந்தாங்க. சொல்லு கதிர். மகா, நான் மாமா பேசுறேம்மா. அந்த பாலுங்கிறவன் போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டானாமே, அது உண்மையாமா? ஆமா மாமா, நேத்து நைட்டு வீட்டுக்கு வந்து உங்களை பார்த்துட்டு வீட்டுக்கு போனோம்ல, அப்ப ஸ்டேஷன்ல இருந்து அந்த பாலுவை இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதா எனக்கு தகவல் வந்துச்சு. ஆம், அப்பவே நான் வக்கீல் சாரை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்க அவன் போலீஸ்க்கு முன்னாடி தப்பிச்சு ஓடிட்டான் மாமா. ஏமா, இந்த போலீஸ்காரங்க என்னதான் வேலை பாக்குறாங்க? நம்மள மாதிரி ஆளுங்க கிட்டதான் அவ்வளவு கெடுபிடி பண்றானுங்க. ஆனா அக்கிஷங்களை தப்பிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற எதுவுமே நிஜம் கிடையாது மாமா. எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு சதி வேலை நடந்துட்டு தான் இருக்கு. யாரை நம்புறதுனே தெரியல. மகா, இப்ப என்னம்மா பண்ண போற? தெரியல மாமா. என்ன நடந்தாலும் அடுத்துன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தானே இருக்கணும். அதான் வக்கீல் சாரை பார்த்து பேசலான்னு போயிட்டு இருக்கேன் மாமா. அப்படியாமா? சரிம்மா. உன் அத்தை ஸ்டேஷனுக்கு போய் செல்வத்தை பார்த்தே தீரணும்னு அடம் பிடிக்கிறாமா. எப்படி அவ பார்த்தா தாங்கிப்பான்னு தெரியல. அதனால வக்கீல பார்த்துட்டு நீயும் ஸ்டேஷனுக்கு வந்துருமா? சரிங்க மாமா, வந்துடுறேன். இந்த வாங்க போலாம். வாங்க. அம்மா, நானும் அண்ணனை பார்க்க வரேம்மா. போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் நீ வர வேண்டாம் திவ்யா, வீட்டுல இரு. வாங்க. டேய் பாத்துக்கடா. உள்ள போ திவ்யா.